Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸு வித் டிசைனோட ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ளவுஸோட பேக் சைடு நல்ல பக்கம் அதுக்கு மேலே லைனிங் வச்சு நெக்கை வந்து ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி நடுவில் கட் பண்ணணும். அதாவது அர்க்கத்னா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அப்படியே அடித்து திருப்புறோம். அடித்து திருப்பிட்டு அந்த ப்ளவுஸ் மேலேயே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறோம் ஃபுல்லாக. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னா இந்த உள்ள லைனிங் ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாய்ஸ் கொடுக்குறேன். இப்போ தான் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பேக் டாட் பிடிக்கிறேன். பேக்கில் வந்து ரெண்டு சைடும் வந்து ஒரு 3 to 4 இன்ச்சு வந்து டாட் பிடிக்கலாம். பிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்னென்னா டிசைன் வைக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிசைனு, ஈஸியாக பண்ணிடலாம். இது லேஸில் இந்த மாதிரி சாரியோட கான்ட்ராஸ்ட் கலரில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க துணியை. அந்த துணியில் சின்னதாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து மடிச்சுட்டு இந்த லேஸில் இது மாதிரி லைனாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் நெக் இருக்கு இல்லையா, அந்த நெக்கில் ரவுண்டாக லேஸ் வைக்கிறோம்ல, நார்மலாக நம்ம லேஸ் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு லேஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த லேஸில் இந்த மாதிரி சமோசா அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேணாம். டிசைன் ப்ளவுஸ் மாதிரியே இருக்கும். நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சிம்பிளாகவும் நீட்டாகவும் அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம லாஸ்ட்டாக இதில் வந்து ஒரு மணி வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அதை லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஃப்ரண்ட் சைடில், இப்போது பேக் சைடில் சொன்னேன் இல்லையா, நல்ல பக்கம் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணணும்னு சொன்னேன்னா அதே மாதிரி தான். இப்போ ஃப்ரண்ட்டோட ஒரிஜினல் கிளாத்தில் நல்ல பக்கம் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சு நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட் சைடு நெக்கு மட்டும் அடிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன கட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பிடுங்க. இந்த மாதிரி திருப்பிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கேப் விட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ஓரமாக ஸ்டிச் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்க வந்து அழகாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சைடு ஃபுல்லாக லைனிங் உள் சைடு ஃபுல்லாக சுற்றி நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் லைனிங் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா, 2 சைடு ஃப்ரண்ட்டை இப்போ ரெடி பண்ணியாச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. வந்து ஃப்ரண்ட்டு சைடு வந்து நம்ம டாட் பிடிக்கணும். அந்த 3 டாட் நீங்கள் வந்து டாட் எப்படி பிடிக்கணும்னு வந்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து டெய்லர் ஷாப் வச்சுருக்கேன். என்னோடய ஷாப் நேம் வந்து அஃப்ரா ஃபேஷன் டெய்லர். என்னோடய சேனல் நேம் வந்து பசி கேலரி 90. நான் இப்போ தான் நியூவாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே, நெக்ஸ்ட்டு
2 ஃப்ரண்ட் பீஸும் டாட் பிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து பட்டி ஏற்றணும். லைனிங் கிளாத் வந்து ஃப்ரண்ட்டோட அடியில் கீழே வச்சுக்கணும். ஒரிஜினல் கிளாத் வந்து ஃப்ரண்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே வந்து ஒரு ஸ்டிச் போடணும். சென்டரில் அந்த டாட்டு பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் வந்து நம்ம உள்ளே மேலே ஏற்றி விட்டுட்டு தான் தைக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டோட ஷேப் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். அதனால ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது கீழே இறக்கிடுங்க. லைனிங் கிளாத்தையும் ஒரிஜினல் கிளாத்தையும் இறக்கிட்டு இது மாதிரி சென்டரில் நடுவில் ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ஃபுல்லாக இதே மாதிரி ரெண்டு பீஸ் ரெண்டுலேயும் இதே மாதிரி பட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பேக் சைடு எடுத்துக்கோங்க. பேக் சைட்லேருந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கான அளவை மார்க் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடோட கார்னரில் பேக் சைடு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து மடித்து ஒரு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணோன்னா, அடுத்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட்டோட அளவை வச்சு இன்னொரு ஃப்ரண்ட்டோட அளவை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரண்ட்டு. அதுக்கு மேலே இந்த ஃப்ரண்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக சைடுலேருந்து மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஐப்பட்டி கொக்கிப்பட்டி இதுதான் முக்கியமாக நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ண வேண்டிய இடம். அப்படி இல்லை கரெக்டாக பண்ணலை அப்படின்னா அது வந்து அப் அண்ட் டவுன் ஆயிரும். நம்ம அப்புறம் கொக்கி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு நீட்னஸ்ஸாக இருக்காது, மேலே கீழே அசிங்கமாக இருக்கும். அதனால் ஐப்பட்டி கொக்கிப்பட்டி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக சேமாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக கிடைக்கும். சைடு வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 2 ஃப்ரண்ட் பீஸையும் எடுத்து வச்சு ரெண்டுமே வந்து ஐப்பட்டியும் கொக்கிப்பட்டியும் உங்களுக்கு சேமாக இருக்கும். இப்போ தெரியாது, நீங்கள் ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். நம்ம கொக்கிப்பட்டி இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கொக்கிப்பட்டி வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து அடிச்சு பரட்டினால நம்ம நெக்கு வந்து ஃபினிஷிங்காக தான் இருக்குது. நம்ம நெக்குக்காக வந்து ஒரு லைனிங் கிளாத் வச்சு நம்ம வந்து பண்ண போகிறதில்ல. அதனால நம்ம வந்து கொக்கிக்கு வந்து இந்த மாதிரி மேலேயும் மடிச்சிடணும், கீழேயும் மடிச்சிக்கணும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எனக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண வரல, அப்படி உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து வீடியோ பார்த்து வச்சுக்கோங்க. மேலேயும் வந்து லைட்டாக மடிச்சுட்டு கீழேயும் மடிச்சுட்டு இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா நூல்லாம் கட் பண்ணிடுங்க, அப்போ தான் பார்க்க ஃபினிஷிங்காக இருக்கும் ப்ளவுஸு. இப்போ வந்து ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஐப்பட்டிக்கும் அதே மேலே வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கீழே வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி மடிச்சுக்கோங்க. மடித்து திருப்பிட்டு அது மேலே படிமான தையல் போட்டுக்கோங்க. படிமான தையல் போடும் லாஸ்ட்டாக பார்த்தீங்களா, இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஐப்பட்டி வந்து இது மாதிரி தான் நம்ம பண்ணோம். ப்ளவுஸுக்கு வெளியில் தான் வந்து ஐப்பட்டி இருக்கும். கொக்கி பட்டிக்கு மட்டும்தான் ப்ளவுஸுக்கு உள்ளே போயிடும் ஐப்பட்டி. இப்போ மேலே நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அந்த துணியோடு சேர்த்து உள்ளேருந்து ஃபினிஷிங்காக மடிச்சுட்டு ரஃப் அடிச்சுக்கோங்க முனையில். இப்போ சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம வந்து வந்து அதாவது கையில் தான் வந்து பண்ண போகிறோம். அதனால் நம்ம மிஷினில் பண்ண மாட்டோம். பார்த்தீங்களா, செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ரெண்டையுமே செக் பண்ணணும். ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். இந்த நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டும் கரெக்டாக இருக்கும். அடுத்தது நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். பேக் பீஸ்க்கு மேலே 2 ஃப்ரண்ட் பீஸையும் வச்சு கரெக்டாக இந்த மாதிரி 2 ஷோல்டரையும் 2 ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ வந்து பாதி ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம்.
இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கை அட்டாச் பண்ணோம். ஹேண்ட் வந்து லைனிங்கோடு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸோட ஹேண்ட் அட்டாச் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணோம்னா நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ்ட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி வந்து நான் நாட் வச்சுக்கிறேன் பேக்கில். கஸ்டமர் வந்து இதுக்கு வந்து நாட் கேட்டிருக்காங்க, அதனால நான் வந்து நாட்டு வந்து முன்னாடி அட்டாச் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே வந்து இந்த நாட்டும் அந்த நாட்டும் சேமாக இருக்கணும், அதனால் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ரெண்டும் சேமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இப்போ வந்து ஹேண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் வருது, அதனால லைனிங்கில் ஃபஸ்ட்டு நான் 2 சைடும் லைனிங்கில் வந்து ஜாயிண்ட் அட்டாச் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து லைனிங் இப்படி தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஜாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே படிமான ஸ்டிச் இப்படி போட்டு தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்போ தான் அது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்தது நம்ம எப்படி பேக் பீஸ்க்கும் ஃப்ரண்ட் பீஸ்க்கும் எப்படி அடித்து பரட்டி திருப்பி பண்ணோமோ அதே மெத்தட் தான் ஹேண்டுக்கும் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து நல்ல பக்கம் வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஸ்டிச் பண்ணது வந்து வெளியே தெரியக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணோம்ல, நம்ம சைடு ஜாயின் பண்ணது வந்து வெளியே தெரியாத மாதிரி பார்த்து தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ். அடித்து திருப்பிட்டோம் நம்ம. இப்போது அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அப்போ தான் வந்து லூஸாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ வந்து உள்ளே வந்து லைனிங் சைடு ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது 2 ஹேண்டும் இதே மெத்தட் தான். 2 ஹேண்டையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு சென்டரில் மேலே வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ண 2 ஹேண்டும் ஒரே மாதிரி ஒரே இடத்துல மீட் பண்ணும். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அடுத்தது சைடு கழிக்கணும். நம்ம ஒரு சைடு மட்டும் ஹேண்டில் கழிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் இந்த லூஸாக இருக்குது. அந்த ஆர்ம்ஸ் கிட்ட வந்து நமக்கு லூஸான ஃபால்ட்டு வந்து அதனால தான் வருது. அதனால நம்ம ஃப்ரண்ட் சைடு மட்டும் 2 சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கணும் லைட்டாக. அடுத்தது அவ்வளோதான், ஹேண்டு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணுறோம். ஹேண்ட் வந்து நம்ம வந்து கட் பண்ணோம் இல்லையா, இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த ஃபால்ட்டு எல்லாருக்குமே வரும் அடிக்கடி. நம்ம கட் பண்ண போர்ஷன் வந்து ஃப்ரண்ட் சைடு தான் வரணும். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு தான் நம்ம கட் பண்ண போர்ஷன் வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த பக்கம் பேக் சைடு வந்து கட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அது வந்து பேக் சைடுக்கு இது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் கரெக்டாக வரும், இல்லைன்னா உங்களுக்கு ஃபால்ட் ஆகிடும். இதே மாதிரி 2 சைடும் அட்டாச் பண்ணிக்கோங்க ஹேண்டு. இந்த ப்ளவுஸில் வந்து நான் வந்து ஹேண்டுக்கு வந்து லேஸ் வைக்க போகிறேன். பேக் நெக்குக்கு வச்சோம்ல லேஸு, அதே லேஸை வந்து 2 சைடு ஹேண்டுக்கு மட்டும் வைக்க போகிறேன். பாருங்கள் இந்த மாதிரி. அடுத்தது நம்ம வந்து ப்ளவுஸோட சைடு அட்டாச் பண்ண போகிறோம். பேக் சைடை வந்து சென்டராக அப்படி மடித்து வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸும் அதே மாதிரி சென்டரில் வந்து இப்படி வச்சுட்டு 2 சைடில் எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல 2 சைடும் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொக்கிப்பட்டினா கொக்கிப்பட்டியோட அளவு தான் எடுக்கணும். நம்ம ஐப்பட்டி ஜாயின் பண்ணால் ஐப்பட்டியோட அளவு எடுக்கணும். இந்த மாதிரி கொக்கிப்பட்டி மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆமூல் மார்க் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸோட கரெக்டாக நீட்டாக இப்படி இழுத்து சென்டராக வச்சு மேலே அளவு ஒரிஜினல் இப்போ தைக்கிற ப்ளவுஸுக்கும் அதே மாதிரி சென்டரில் வச்சு மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹேண்டோட சென்டர் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸும் அதே மாதிரி சென்டர் போர்ஷன் எடுத்து
சைடு எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி கீழேயும் பண்ணிக்கோங்க. 2 சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு ரஃப் தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ப்ளவுஸ் பிரியாமல் இருக்கும். ஹேண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆமோல் கிட்ட நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு இந்த மாதிரி திருப்பி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் 2 சைடுமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அசிங்கமாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கீழேயும் வந்து சில பேருக்கு இந்த மாதிரி தள்ளி தள்ளி வரும். அதை வந்து நீங்கள் இழுத்து அசிங்கமாக தைக்க ஆரம்பிக்கக்கூடாது. 2 சைடோட மார்க்கோட சென்டர் போர்ஷனை எடுத்து அந்த சென்டர் போர்ஷனில் ஒரு மார்க் போட்டு அதில் வந்து நீட்டாக தைச்சிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பார்க்கவே நீட்னஸாக இருக்கும். இதே மாதிரி 3 ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் 2 சைடும் தைக்கப்போம். 2 சைடும் 3 ஸ்டிச் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு சைடு எக்ஸ்ட்ரா போர்ஷன் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் லெவலாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து இப்படியே விட மாட்டேன். என்னோடய ஷாப்பில் எல்லாருக்குமே நான் வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். ஏன்னா என்கிட்ட ஓவர்லாக் இல்லை. அதனால சைடு இருக்க 2 போர்ஷனையும் உள்ளே இந்த மாதிரி டபுள் சைடில் மடிச்சிடுவேன். மடிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு நாட்டுக்கு கீழே டிசைன் வைப்போம் இல்லையா, அதுதான் நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுவோம். 4 and 4 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு வந்து கட்டமாக இப்படி கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து சென்டராக மடிச்சுட்டு நம்ம வந்து லேஸ் டிசைன் வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு வந்து மேட்சிங்காக இருக்கும். அதனால நம்ம இந்த டிசைன் பண்ணுறோம். இந்த மாதிரி சென்டரில் லேஸ் வச்சுக்கோங்க. அடுத்தது நாட் எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு மடித்து சைடில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். சைடில் ஃபுல்லாக ஒரு நல்லா ஒரு ரஃப் தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஃபுல்லாக சென்டரில் அடிச்சுட்டு சைடை வந்து கட் பண்ணிவிட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு டிசைன் கிடச்சிரும். அடுத்தது இப்போ நம்ம வந்து பேக் நெக் டிசைனில் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஒரு மணி வந்து ஊசி நூலில் அட்டாச் பண்ணிக்கோங்க. நம்மளோட சாரியில் வந்து காப்பர் தான் கலந்துருக்கு. அதனால வந்து நம்ம காப்பர் கலர்லேயே வந்து மணி வைக்கிறோம். அப்போ தான் வந்து மேட்சிங்காக இருக்கும். லேஸும் நம்ம அதனால தான் காப்பர் கலர் லேஸ் வச்சுருக்கோம், காப்பர் கலரில் மணி வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிள் டிசைன் தான், ஈஸியாக இது இந்த டிசைன் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.